அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு மகாபாரதத்தில் ஒரு 2 கேள்வி பார்ப்போமா? பீஷ்மர் அப்படின்றவர் கங்கையோட மைந்தன். பீஷ்மருக்கு தான் நினைக்கும் போது மட்டும் மரணம் நேருன்ற வரம் சாந்தனுவால் கிடச்சிது. இந்த வரத்தை சாந்தனுவால் எப்படி தர முடிஞ்சது? இஷபாகு குலத்தில் பிறந்த மன்னன் மகாபிஷன். அவன் அஸ்வமேத யாகங்களையும் 100 ராஜசூய வேள்விகளையும் செஞ்சவன். இவனே பிரம்மனோட சாபத்தால் சாந்தனுவா பிறக்கிறான். சாந்தனுவை விட்டு கங்கை நீங்கிய பின் அவன் 36 வருடம் பல வேள்விகளை அறப்பணிகளை செய்கிறான். இவற்றால் அவனோட தவ வலிமை கூடுது. அவனுக்கு வாக்கு பலிதமும் உண்டாகுது. சாந்தனுவுக்கு இன்னொரு சக்தியும் இருக்குது. அவன் தழுவி கொண்டோருக்கு அத்தனை நோயும் நீங்கி அவன் உடல் புத்துணர்ச்சி அடையுன்றது தான் அந்த சக்தி. அடுத்தது, காந்தாரியோட 100 குழந்தைங்க எந்த முறையில் உயிர் பெற்றாங்க, எந்த முறையில் வியாசர் இதை கையாண்டாருன்னு பார்க்குறாங்க. இதுக்கு ஆன்சர் பார்ப்போம். இன்றைக்கி விஞ்ஞானத்தில் ஸ்டெம் செல்லுன்னு சொல்கிறோம். ஸ்டெம் செல்ன்றது தான் அடிப்படை செல்லுன்னு சொல்கிறாங்க. ஒரு கர்ப்பத்தில் உடல் உண்டாகிற அடிப்படை செல்லை ஸ்டெம் செல்லாக சொல்கிறோம். இது என்ன பண்ணோன்னா தானாகவே எலும்புகளாக, தசையாக, நரம்புகளாக வளர்கிற சக்தி பெற்றது. இதை கொண்டு தான் நமக்கு தேவையான எல்லா உறுப்புகளையும் செஞ்சுக்கலான்னு விஞ்ஞானம் சொல்லுது. நாம் பிறக்கிறப்ப நஞ்சு கொடி ரத்தத்தில் இருக்கிற ஸ்டெம் செல்லை சேகரித்து வச்சு பிற்காலத்தில் நமக்கு தேவையான உடல் உறுப்புகளை உருவாக்கலான்னு நவீன விஞ்ஞானம் சொல்லுது. வியாசரும் இது போன்ற ஒரு முறையை தான் அந்த காலத்தில் கையாண்டிருக்காருங்க. தாயோட கர்ப்பப்பை போலவே 101 பானைகளை தயார் செய்கிறாரு வியாசர். அவற்றில் கரு வளர்ச்சிக்கு தேவையான எல்லா மூலிகைகளையும் மருந்துகளையும் சேர்க்கிறாரு. கரு வளர்ச்சிக்கு தேவையான ஆக்சிஜன், புரதங்கள் மற்றும் இதர சத்துக்களையும் அந்த மருந்துகள் உருவாக்குமாறு செய்கிறாரு. இதனால் மாமிச பிண்டமாக கிடந்த ஸ்டெம் செல்கள் தனித்தனி குழந்தைகளாக முழு வளர்ச்சியை எட்டுது. இன்னைக்கு விஞ்ஞானம் இதை செய்யும் நிலைமைக்கு அருகில் வந்திருக்கு. தாயோட வயிற்றை போலவே குழந்தை வளர இன்குபேட்டர் உள்ளது. குறைமாத குழந்தைங்களை அங்கே தான் வளர்ந்து சராசரி குழந்தையாக பார்க்க முடியுது. குழந்தைகளை சராசரி குழந்தையாக மாற்றுறதுக்கு அந்த இன்குபேட்டர் உதவுது. எத்தனை குழந்தைங்க குறைமாத குழந்தைகளாக பிறக்கிறாங்க. அவங்க எல்லாரையும் எப்படி அந்த இன்குபேட்டர் ஒரு தாயுடைய கருவறை மாதிரி வச்சு பாதுகாக்குது. இந்த முறையை தான் வியாசரும் அந்த காலத்தில் காந்தாரியோட 100 புதல்வர்களுக்கும் பயன்படுத்தியிருக்காரு. சரிங்களா? இந்த கதை பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. மேலும் இது போன்ற நிறைய கதைகளை கேட்குறதுக்கு நம்ம சேனலை பின்தொடருங்க. நன்றி, வணக்கம்.